மேகதாது அணை இல்லை இல்லை, மேகே தாட்டு அணை என்றுதான் சொல்ல வேண்டும் என்கிறார்கள். மேகதாதுவோ மேகே தாட்டுவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது இங்கே பெரிய பிரச்சனை இல்லை. தற்போது உள்ள சூழலில் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்டுவது என்பதுதான் பிரச்சனை. அப்படி மேகதாது அணை கட்டப்பட்டால் அது தமிழ்நாட்டின் விவசாயத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமையும் என்பதுதான் தமிழ்நாட்டு விவசாயிகளின் ஆகப்பெரிய கவலை. ஆனால் அந்த கவலையை பற்றி துளியும் அலட்டிக் கொள்ளாமல் அணைகட்டும் விவகாரத்தில் சட்டத்தை பின்பற்றுவது யார், சட்டத்தை மீற பார்ப்பது யார்? 40 ஆண்டு கால சிக்கலாக இருக்கும் மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன? எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மேகதாது பிரச்சனையின் ஆரம்ப பக்கங்களை மறுபார்வை பார்க்க வேண்டும். எண்பதுகளின் தொடக்கத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தார். கர்நாடகத்தின் முதல்வராக காங்கிரசின் குண்டுராவ் இருந்தார். இந்த இருவரும் தலைவர்களின் காலகட்டத்தில்தான் மேகதாது பிரச்சனை முளைவிட்டது. ஆம், 1982ஆம் ஆண்டு ஜனவரியில் குண்டுராவ் தலைமையிலான கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே புதிய அணை ஒன்றை கட்டும் முயற்சியில் இறங்கியது. அந்த திட்டத்திற்கு கர்நாடகம் வைத்த பெயர் மேகதாது அணை திட்டம். கர்நாடகத்தின் சாம்ராஜ் நகர் மாவட்டம் கொள்ளேகாலில் இருந்து 15 கிலோமீட்டர், மேட்டூரில் இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் சிவசமுத்திரம் அருவிக்கு அருகே உள்ள மேகதாது என்ற பகுதியில் 2 தடுப்பணையை கட்டி நீர்மின் நிலையம் அமைக்க கர்நாடக அரசு திட்டமிட்டிருந்தது. அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டுக்கான நீர்வரத்து பெருமளவு பாதிக்கும். குறிப்பாக நாகை, தஞ்சை, திருச்சி, கரூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயம் பெரிதாக பாதிக்கப்படும் என்று தமிழ்நாட்டிலிருந்து எதிர்குரல்கள் எழும்பின. ஆனால் தமிழகத்தின் அச்சத்தையும் கவலையையும் அலட்சியமாக அணுகிய கர்நாடக முதலமைச்சர் குண்டுராவ் தமிழ்நாட்டின் அச்சமும் கவலையும் புரிந்து கொள்ள முடியாத புகார்கள் என்று ஒற்றை வாக்கியத்தில் நிராகரித்தார். கர்நாடக முதல்வர் குண்டுராவ் வெறுமனே நிராகரித்ததோடு நிறுத்தாமல் மேகதாது திட்டத்தை தொடங்கி வைக்க அப்போதைய குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி வருவார் என்றும் அறிவித்தார். அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேகதாது திட்டத்திற்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளும் விவசாயிகளும் அழுத்தம் கொடுக்கவே மேகதாது அணை திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார் எம்ஜிஆர். பிறகு அந்த திட்டம் பற்றிய பேச்சுக்கள் வெவ்வேறு காரணங்களால் நின்று போயின. ஆனாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து காதும் வைத்தது போல கர்நாடக ஆட்சியாளர்கள் பேசிக்கொண்டே இருந்தனர். அது 2003ஆம் ஆண்டில் பகிரங்கமாக வெளிப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா. சற்றேறக்குறைய 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேகதாது அணையை கட்டுவதற்கான முயற்சியில் கர்நாடக அரசு தீவிரமாக இறங்கிய செய்தி பத்திரிகைகளில் வெளியாகி 2 மாநிலங்களிலும் பரபரப்பை கிளப்பியது. கர்நாடக அரசின் அணை கட்டும் முயற்சி சட்டவிரோதமானது, தமிழ்நாட்டு விவசாயிகளின் நலனுக்கு எதிரானது என்று சொல்லி அந்த முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அதிமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தன. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்தும் எதிர்ப்பு வெளியானது. ஆனால் கர்நாடக அரசோ மேகதாது அணையை கட்டுவதில் எந்தவித சட்ட மீறலும் இல்லை என்பதால் அணையை கட்டும் முயற்சிகள் தொடரும் என்றது. அப்போது தமிழ்நாட்டிலிருந்து ஆவேச எதிர்ப்புகள் எழுந்ததைத் தொடர்ந்து மேகதாது அணை திட்டம் பற்றிய செய்திகள் வருவது நின்று போயின. ஆம், செய்திகள்தான் நின்றனவே தவிர அணைக்கான ஆயத்த பணிகளை சத்தமின்றி செய்து கொண்டிருந்தது கர்நாடக அரசு.
2013ஆம் ஆண்டு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து சித்தராமையா முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு மேகதாது அணை கட்டும் முயற்சி வேகம் பிடித்தது. மைசூர், பெங்களூரு மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கர்நாடகத்தின் மின் தேவையை நிறைவேற்றிக் கொள்ளவும் மேகதாது அணையை கட்டிக்கொள்வதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்க வேண்டுமென பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதினார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா. அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா. அந்த செய்தி வந்ததுமே தமிழ்நாட்டில் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. திமுக தலைவர் கருணாநிதி, பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் மேகதாது அணை தமிழகத்தின் நீர்வரத்தை வெகுவாக பாதிக்கும் என்பதால் அந்த அணையை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி தரக்கூடாது என்றனர். எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்தை தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா, நீண்ட காலமாக தமிழகம், கர்நாடகம் இடையே காவிரி நதிநீர் பங்கீட்டில் தொடர்ந்து பிரச்சினை நீடித்து வருகிறது. இந்நிலையில் கர்நாடக அரசு நீர்பிடிப்பு மிகுந்த மேகதாதுவில் தடுப்பணையும் நீர்மின் நிலையமும் அமைத்தால் தமிழகத்திற்கு காவிரி நீர் வர முடியாத நிலை ஏற்படும். எனவே கர்நாடக அரசின் திட்டத்திற்கு அனுமதி தரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு காட்டிய எதிர்ப்பை தொடர்ந்து மேகதாது அணை கட்டும் முயற்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் மேகதாது தடுப்பணை மற்றும் நீர்மின் திட்டத்தை 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்குள் முடித்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசு முடிவு செய்திருப்பதால் அதிகாரிகள் ஆய்வுப் பணிகளை நடத்தி அறிக்கை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வரத் தொடங்கின. அதை உறுதி செய்வது போலவே அப்போதைய கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் MP பாட்டீலின் கருத்தும் அமைந்தது. அவர் சொன்னதன் சாராம்சம் இதுதான். நீர்மின் திட்டத்திற்கும் தடுப்பணை கட்டும் திட்டத்திற்கும் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் திட்டத்தை செயல்படுத்துவதில் சட்ட சிக்கல்கள் வருமா என சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறோம். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு சட்டத்தின்படி நடந்து கொள்வதையே விரும்புகிறது. சட்ட வல்லுநர் குழுவின் அறிக்கை வந்தவுடன் முதல்வருடன் கலந்து பேசி விரைவில் முடிவெடுக்கப்படும். அதே நேரம் காவிரி நதிநீர் ஆணையத்தின் தீர்ப்பு அரசிதழில் வெளியாகிவிட்டதால் திட்டத்தை தொடங்குவதில் எந்த தடங்கலும் வராது. கர்நாடக அமைச்சரின் கருத்து தமிழகத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. மத்திய அரசின் அனுமதியின்றி கர்நாடக அரசால் தடுப்பணை கட்ட முடியாது. அதையும் மீறி கட்ட முயற்சித்தால் அதை தமிழக அரசு எப்பாடுபட்டாவது தடுத்தே தீரும் என்று அறிக்கை வெளியிட்டார் முதலமைச்சர் ஜெயலலிதா. பிறகு 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் முடிந்து பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதும் டெல்லி சென்று அவரை சந்தித்து பேசினார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அப்போது காவிரி தீர்ப்புக்கு எதிரான வகையில் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரினார். அத்தோடு நில்லாமல் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாடு அரசு 18 நவம்பர் 2014ஆம் ஆண்டு அன்று இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்தது. காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ள திட்டங்களுக்கு மாறாக மேகதாது அணை கட்டும் பணிகளையோ வேறு எந்த புதிய திட்டங்களையோ கர்நாடக அரசு மேற்கொள்ளக்கூடாது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையிலும் உச்ச நீதிமன்றத்தில் காவிரி தொடர்பான நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும் வரையிலும் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டது. அது குறித்து கருத்து தெரிவித்த கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு தகவல் சொல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என்றது. இப்படி ஒரு பக்கம் விளக்கம் கொடுத்து கொண்டே மறுபக்கம் மேகதாது அணை கட்டுவதற்கான ஆய்வு பணிகளையும் கர்நாடக அரசு செய்தது ஊடகங்களின் வழியே தெரிய வந்தது. அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் 2014 டிசம்பர் 5ஆம் தேதி மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அப்படி ஒரு திட்டத்தை கர்நாடக அரசு கோரும் பட்சத்தில் அதற்கு அனுமதி தரக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானம் நிறைவேற்றிய 2வது நாள், அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு அன்று கர்நாடகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் சதானந்த கவுடாவின் இல்லத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களும் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் மேகதாது அணையை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்காது என்றாலும் அணையை கட்டும் பணியை கர்நாடக அரசு தொடர்ந்தால் அதை மத்திய அரசு தடுக்காது என்றும் உத்தரவாதம் தரப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. அது குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பிரச்சனையின் தீவிரத்தை பகிரங்கப்படுத்தினார். 2015ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் மேகதாது அணைக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் ஒப்பந்தம் வழங்குவதற்கான இறுதிக்கட்ட பரிசீலனைக்கு 3 நிறுவனங்களை கர்நாடக அரசு தேர்வு செய்திருக்கிறது. அவற்றில் ஒன்றுக்கு ஒப்பந்தம் வழங்கப்படும் என்றும் அதன் பின் அணை கட்டும் பணிகள் தீவிரமடையும் என்றும் செய்திகள் வந்துள்ளன. ஆகவே ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கை விரைவுபடுத்தியோ அல்லது புதிய வழக்கு தொடர்ந்தோ மேகதாது அணை திட்டத்திற்கு தடையாணை பெற வேண்டும் என்று கேட்டுக்
கேட்டுக்கொண்டார். நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டே போகவே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான தமிழ்நாடு அரசு 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. மேகதாதுவில் புதிய அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை கர்நாடகத்தால் தயாரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும், காவிரி மேலாண்மை வாரியம் செயலாக்கத்திற்கு வரும் வரையிலும் மற்றும் தமிழ்நாட்டின் அனுமதியின்றியும் மேகதாதுவில் அணை போன்ற எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என கர்நாடக அரசுக்கு உரிய அறிவுரைகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானத்தின் சாரம். தமிழ்நாடு சட்டமன்றத்தால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தலைமையில் அதிமுக, திமுக, சிபிஎம், பாமக, என்ஆர் காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் பிரதமர் மோடியை சந்தித்து கேட்டுக்கொண்டனர். பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் அனைத்து கட்சி தூதுக்குழு பிரதமர் மோடியை சந்தித்து மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவின் முயற்சியை தடுத்து நிறுத்த கோரியது. 2016ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரான ஜெயலலிதா டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கொடுத்த மனுவில் காவிரி மேலாண்மை வாரியமும் மேகதாது அணை விவகாரமும் முதன்மையாக இடம்பெற்றன. அதற்கு உடனடி எதிர்வினையாற்றிய கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் MP பாட்டீல், மேகதாது அணையை கட்டத் தொடங்கியதில் இருந்தே தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இப்போது பிரதமரிடம் ஜெயலலிதா மனு அளித்துள்ளார். அதற்கெல்லாம் நாங்கள் மதிப்பளிக்க மாட்டோம். காவிரி நதிநீர் ஆணையத்தின் அனுமதி பெற்று மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்றார். கர்நாடக அமைச்சரின் பேச்சுக்கு தமிழ்நாட்டில் இருந்து பலத்த கண்டனங்கள் எழுந்தன. அது குறித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் சஞ்சீவ்குமார் பல்யான் விரிவான விளக்கம் கொடுத்தபோதுதான் மேகதாது அணை பற்றிய பல நகர்வுகள் அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்தன. குறிப்பாக சிவசமுத்திரம் பகுதியில் புதிய மின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை 2014ஆம் ஆண்டில் கர்நாடக அரசு தேசிய நதிநீர் ஆணையத்திற்கு அனுப்பியது. காவிரி நடுவர் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின்படி கர்நாடக அரசு அனுப்பிய திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியதும் தெரிய வந்தன. முக்கியமாக காவிரி நீர் பாயும் மாநிலங்களிடம் தனது நீர் திட்டங்களை பகிர்ந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்த பிறகே திட்டங்கள் மீதான விரிவான திட்ட அறிக்கை அல்லது கட்டுமானம் பற்றி தீர்மானிக்க வேண்டும் என்று கர்நாடக அரசை மத்திய அரசு அறிவுறுத்தியதாகவும் மத்திய அமைச்சர் சஞ்சீவ்குமார் பல்யான் தெரிவித்தார். மத்திய அரசின் நிலைப்பாடு இப்படி இருக்க, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவோ கர்நாடகத்தின் மேகதாது அணை கட்டுவதற்கு 5,912 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும், அணைக்கான வரைவு திட்ட அறிக்கை தயாராகிவிட்டது, மழை காலத்தில் கடலில் கலக்கும் உபரி நீரை பயன்படுத்த ஏதுவாகவே இந்த அணையை கட்ட முடிவானது, இந்த அணையில் இருந்து 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இங்கிருந்து பெங்களூருவுக்கு குடிநீரும் வழங்கப்படும் என்றார். பெங்களூரு நகரின் குடிநீர் தேவைக்காக மட்டுமே மேகதாது அணை கட்டப்படுவதாக சொல்லி வந்த கர்நாடக அரசு திடீரென அங்கிருந்து 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப் போவது தமிழ்நாட்டில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது. கர்நாடக அமைச்சரின் பேச்சுக்கு எதிர்வினையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா, காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அணை கட்ட முயற்சிக்குமானால் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என்றார். திமுக, மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கர்நாடக அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. உண்மையில் உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள தீர்ப்புகளின்படி மாநிலங்களுக்கு இடையே பாயும் ஆறுகளில் புதிய அணைகளை கட்ட வேண்டுமானால் கடைமடை பாசன மாநிலத்திடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற நடைமுறையை கர்நாடக அரசு அப்பட்டமாக மீறுவதாக தமிழ்நாட்டு விவசாயிகள் ஆவேசப்பட்டனர். ஆனால் தமிழ்நாட்டின் எதிர்ப்பையும் மீறி மேகதாது அணை திட்டத்திற்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததை தொடர்ந்து மத்திய அரசின் அனுமதி கோரி மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம், மத்திய நீர்வள ஆணையம், உச்சநீதிமன்ற ஆணைப்படி அமைக்கப்பட்ட மேற்பார்வை குழு ஆகிய 3 தரப்பினரிடமும் மேகதாது அணை திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்தார். அப்போதைய கர்நாடக சட்ட அமைச்சர் DB ஜெயச்சந்திரா. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரியில் வெளியான அந்த அறிவிப்புக்கு தமிழ்நாட்டில் பலத்த எதிர்ப்புகள் எழுந்தன. கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை மத்திய அரசு ஏற்கவே கூடாது என்றும் தமிழ்நாட்டு விவசாயிகளின் நலனுக்கு எதிராக அந்த திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தினர். இடைப்பட்ட காலங்களில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கைக்கான அரசியல் போராட்டமும் சட்ட போராட்டமும் தீவிரமடைந்ததால் மேகதாது அணை விவகாரத்தை
மிகவும் சாதுரியமாக கையாண்டு கொண்டிருந்தது கர்நாடக அரசு. தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சிகளின் பலனாக மேகதாது திட்டத்தின் சாத்தியக்கூறு அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது. அத்தோடு மேகதாது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் ஒப்புதலை பெறாமல் கர்நாடக அரசு எந்த ஒரு அணையையும் காவிரி நீர்ப்பரப்பில் கட்டக்கூடாது என்று 2018ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உத்தரவிட்டது. அந்த உத்தரவுக்கு பிறகும் மேகதாது அணையை கட்டுவது குறித்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது குமாரசாமி தலைமையிலான கர்நாடக அரசு. அதன் நீட்சியாகவே கர்நாடக அரசு கொடுத்திருந்த சாத்தியக்கூறு அறிக்கைக்கு அனுமதி கொடுத்த மத்திய நீர் ஆணையம் விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யுமாறு கர்நாடக அரசுக்கு அனுமதி கொடுத்தது. அதற்கு எதிர்வினையாற்றிய அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய நீர் ஆணையம் கொடுத்த அனுமதியை திரும்ப பெற உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தையும் அணுகினார். அத்தோடு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி மத்திய நீர் ஆணைய தலைவர், கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தது தமிழ்நாடு அரசு. இப்படி நிர்வாகம் மற்றும் சட்ட ரீதியிலான முயற்சிகள் ஒருபக்கம் நடந்து கொண்டிருக்க, மறுபக்கம் மேகதாது அணை குறித்த விரிவான திட்ட மதிப்பீட்டை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது கர்நாடக அரசு. அந்த செய்தி வெளியான கையோடு கர்நாடக அரசின் அறிக்கைக்கு அனுமதி தரக்கூடாது என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஆகிய இருவருக்கும் கடிதம் எழுதினார் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இடைப்பட்ட காலங்களில் காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்க காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது மோடி அரசு. அந்த ஆணையத்தின் முதல் கூட்டம் 2020 ஜூன் மாதத்தில் நடந்தபோது மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது தமிழ்நாடு அரசு. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய ஜல்சக்தி கூறி வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அதன் மூலம் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டத் தொடங்கிவிட்டதா இல்லையா என்பதில் ஒரு முடிவு தெரியாத சூழல் உருவாகிவிட்டது. இது தமிழ்நாட்டுக்கான பின்னடைவு என்ற கருத்து எழுந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா. அதில் மேகதாது திட்டத்தை தமிழ்நாடு அரசு எதிர்க்கக்கூடாது என்றும் இது தொடர்பாக இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேகதாது அணையை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு மார்க்கண்டேய நதி அணை சிக்கல் ஆகியன குறித்து விவாதித்தார் அமைச்சர் துரைமுருகன். அப்போது மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசிடம் ஆலோசனை நடத்திய பிறகே முடிவெடுப்போம் என்று உறுதியளித்த மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங்
மேகதாது அணை குறித்த விரிவான திட்ட மதிப்பீட்டை பெற்றுக்கொண்டதாலேயே அந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுத்துவிட்டது மத்திய அரசு என்று கருத தேவையில்லை என்று விளக்கம் கொடுத்தார். இந்த சூழலில்தான் 2023ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் மூலம் கர்நாடகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு பதவியேற்றது. அந்த அரசில் துணை முதலமைச்சராகவும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்ற டி.கே. சிவக்குமார் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி மேகதாது அணையை கட்டுவதற்கான முயற்சிகளை கர்நாடக அரசு எடுக்கும் என்று அறிவித்தார். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், கர்நாடக அரசியலில் எதிரும் புதிருமாக இருக்கும் பாஜகவும் காங்கிரசும் மேகதாது விவகாரத்தில் ஒரே நிலைப்பாடு கொண்டவர்கள். பாஜக சார்பில் கர்நாடக முதல்வராக எடியூரப்பா, பசவராஜ் பொம்மை ஆகிய இருவருக்கும் மேகதாது விவகாரத்தில் முழு ஆதரவு கொடுத்தவர் டி.கே. சிவக்குமார். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விவகாரத்தில் பாஜக அரசுக்கு கர்நாடக காங்கிரஸ் முழு ஆதரவு தரும் என்று எதிர்க்கட்சியாக இருந்தபோது சொன்னவர் டி.கே. சிவக்குமார். அவரே துணை முதலமைச்சராகிவிட்டதால் மேகதாது விவகாரத்தில் பாஜகவின் ஆதரவு காங்கிரஸ் அரசுக்கு கிடைக்கும் என்பது வெளிப்படையான ஒன்று. அத்தோடு தமிழ்நாட்டு சகோதரர்கள் மீது வெறுப்போ கோபமோ தங்களுக்கு இல்லை. மேகதாதுவுக்காக நீதிமன்றங்களுக்கு அலைந்த போதும் மேகதாது அணையால் இரு மாநிலங்களுக்குமே நன்மை கிடைக்கும். அதனால் தமிழ்நாடும் கர்நாடகாவும் பரஸ்பரம் உதவி செய்து முன்னேறுவோம் என்று கோரிக்கை விடுத்தார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். அதற்கு உடனடியாக எதிர்வினையாற்றிய தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மேகதாது விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கோ சமரசத்துக்கோ வழியில்லை. மேகதாது அணையை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து என்பதால் அணை கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார். அவர் இப்பதான் பதவிக்கு வந்திருக்கார். இது காவேரி பிரச்சனையை முழுக்க அவர் அறிஞ்சிருக்க நியாயம் இல்லை. மேகதாது கட்டினா எந்த வித தமிழ்நாட்டுக்கு வருகிற தண்ணீர் பெருமளவில் பாதிக்கப்படும். ஆகையினால எந்த ரூபத்திலும் எந்த பேச்சுவார்த்தையிலும் எந்த சமரசத்திலும் மேகதாது கட்டுவதை தமிழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. தமிழ்நாட்டில் உள்ள முதன்மையான அரசியல் கட்சிகள் அனைத்தும் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்தின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தன. அப்படியான சூழலில்தான் தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் அரசியல் காட்சி மாற்றங்கள் நடந்தன. 2026ஆம் ஆண்டில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி